எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு செக்ஷன். இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பத்தியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு இன்னொரு செக்ஷன்ல அனலிட்டிக்கல் ரீசனிங் பத்தியும் நம்ம கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலயும் என்ன மாதிரியான டாபிக்ஸை கவர் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடும். சரியா? சோ இன்னைக்கு நம்ம இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல பாத்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ். இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் இன் திஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா, சோ ஒய் வி எஸ் பி. சோ அப்ப இந்த இடத்துல என்ன வரும், அப்படி என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறது. சோ இந்த சீக்வன்சஸ், கோடிங் சீக்வன்சஸோ இல்ல கோட டீகோட் பண்றதோ இந்த மாதிரியான சீரியஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணிருங்க அப்படின்னா, உங்களோட கொஸ்டின் உங்களுக்கு ரஃப் ஒர்க் கொடுப்பாங்கல்ல, அதுல நீங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ நீட்டா இப்படி எழுதி வச்சிருங்க. 5 லெட்டர்ஸா. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி 5 ரெப்ரசன்டேஷன் எழுதிட்டீங்கன்னா ஒரு லெட்டரோட பொசிஷனை பாக்குறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு ட்ரிக் தான். ஏன்னா நமக்கு மொத்தம் 26 லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப இது 5, சோ இது 10, 15 and then 20 and then 25. ஓகே. சோ அப்ப இது இந்த லெட்டரோட ஒவ்வொரு லெட்டரோட பொசிஷன் 1 2 3 4. இப்ப இத வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியஸை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஒய்க்கு அடுத்து வி வந்தது, விக்கு அடுத்து எப்படி எஸ் வந்தது அப்படிங்கிற சீரியஸை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாத்தீங்கன்னா ஒய்க்கு முன்னாடி 2 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய லெட்டர் அடுத்ததுல வந்திருக்கு. அதே மாதிரி விக்கு பாருங்க, அடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய 2 லெட்டர் யூ அண்ட் தென் டி. இந்த 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு எஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு பி போட்டிருப்பாங்க. அப்ப 2 லெட்டரா பேக்வர்ட் சீக்வன்ஸ்ல ஸ்கிப் பண்றாங்க. அப்ப பிக்கு நீங்க பேக்வர்ட் சீக்வன்ஸ்ல 2 ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்னது, எம். சோ இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் எப்படி அவங்க பண்ணிருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சோ இதுல ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்பர்ஸ், அதாவது ஒவ்வொரு A to Z வரைக்கும் நம்பரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 நீங்க 5 ஒரு ரோக்கு 5 லெட்டர்ஸ் மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பரிங் ஈஸியா இருக்கும். சோ நம்பரிங் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் சீக்வன்ஸ்ல பொறுத்த வரைக்கும், அதாவது லெட்டர் சீக்வன்ஸ்ல, கோடிங் டீகோடிங்ல இது எல்லாத்துலயுமே இதுதான் ட்ரிக். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் இது பாத்தீங்க அப்படின்னா இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனலாகி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அனலாகின்னு போட்டு டைப் பண்ணி நிறைய வேர்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. அனலாகின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அனலாகி படி பார்க்கும்போது பயாலஜி அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் எந்த பார்ட்டை பத்தி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. சோ பொதுவா பயாலஜி அப்படிங்கிறது என்னதுன்னா அதாவது சயின்டிபிக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. லிவிங் ஆர்கானிசம் பத்தின ஒரு சயின்டிபிக் ஸ்டடியை தான் பயாலஜின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜியாலஜி அப்படிங்கிறது எர்த்தை பத்தி படிக்கக்கூடியது. சோ ஸ்டடி ஆஃப் எர்த் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்ப பயோ அப்படிங்கிறது என்னதுன்னா லைஃப்னு அர்த்தம். பயோ அப்படிங்கிறது ஒரு லைஃப்னு அர்த்தம். அதே மாதிரி ஜியோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எர்த்னு அர்த்தம். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ எப்பயுமே உங்களுக்கு அனலாகில கொடுக்கக்கூடிய இந்த பிரிஃபிக்ஸ் வார்த்தை என்ன இருக்கோ அதோட மீனிங் என்னவோ அதை வச்சு நீங்க கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இது ஒரு ட்ரிக். சோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா இது பிளட் அண்ட் ரிலேஷன் ப்ராப்ளம், பிளட் அண்ட் ரிலேஷன் ப்ராப்ளம். இது சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, உங்க செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வாட் டஸ் எம் இந்த சிம்பிள் n into p represent என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க 3 ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. a plus b னா என்ன மீனிங் சொல்லிட்டாங்க, a is a brother of b அப்படின்னு சொல்லிட்டாங்க. a is a brother of b அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி a percentage b means a is father of b ன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி a cross இந்த சிம்பிள் எல்லாத்துக்கும் மீனிங் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இங்க கொடுத்திருக்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, m percentage symbol n cross p இதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டா முதல் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை பிரிக்கணும், அதுக்கடுத்து இதை பிரிக்கணும். சோ அப்ப m percentage n அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. சோ அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல a percentage இங்க இருக்கு a percentage b means a is father of b. அப்ப இதுபடி இங்க போடும்போது என்ன வந்துரும் அப்படின்னா m is father of n. சரி, ஓகேவா? சோ m is father of n அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து n cross p பாருங்க.
n cross p. இதோட மீனிங் என்ன? ஆக்சுவலா a cross b அப்படிங்கிறது என்னது அப்படின்னா a is a sister of b அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்னது? n is a sister of p. ஓகேவா? சோ அப்ப m வந்து father of n. n உடைய father வந்து m. அந்த n எப்படி இருக்காங்கன்னா p உடைய sister. அப்ப இதுல இருந்தே நம்மளால இப்ப இது ரெண்டையும் கன்ஜெக்ட் பண்ணி பாருங்க. m is father of n and இப்ப இது ரெண்டையும் கன்ஜெக்ட்னா and போடுங்க இந்த இடத்துல. ரெண்டையும் சேர்த்து பாருங்க. and n is sister of p. சோ அப்ப இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ். அப்ப ஒரு ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸா இருக்காங்க, இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருக்கலாம். சரியா? சோ அப்ப இப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப n-க்கு m தான் ஃபாதர்னா அப்ப p-க்கும் யார் தான் ஃபாதர்? m தான் ஃபாதர். சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா m is father of p. சோ m உடைய ரெண்டு பிள்ளைங்க தான் வந்து n-ம் p-யும். இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ல இது ஒரு மெத்தடாலஜி. சோ இன்னும் பிளட் ரிலேஷன்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து நீங்க ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டும் பண்ணணும். இந்த சம்முக்கு தேவையில்ல. பிளட் ரிலேஷன்ல ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டு பண்ணும்போது பிளஸ் அப்படிங்கிறது மேல ரெப்ரசன்ட் பண்ணும், மைனஸ் அப்படிங்கிறது ஃபீமேல ரெப்ரசன்ட் பண்ணும். சோ நான் வந்து இப்போ உங்களுக்கு பிளட் ரிலேஷன்ல ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இங்க அனலாகில ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன், கோடிங் டீகோடிங் இந்த சீக்வன்ஸ் லெட்டர் சீக்வன்ஸ்ல ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. இஃப் I is linked to web camera then brain is linked to. இந்த மாதிரி क्वेश्चंसும் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங்ல வரக்கூடியது. ஓகேவா? சோ அப்ப இதல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தோட பர்பஸ் என்னங்கறத நீங்க ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு I உடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஆக்சுவலா என்ன அப்படின்னா அது ஒரு விஷுவல் டேட்டாவை நமக்கு காமிக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியது. அப்ப விஷுவல் டேட்டானா அப்ப வெப் கேமரா தான் விஷுவல் டேட்டாவை அப்படியே நமக்கு கேப்சர் பண்ணும். அந்த மீனிங்ல அது கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஐய வந்து வெப் கேமராவோட லிங்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹியூமன் பிரெயின், இப்போ ஒரு பிரெயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் எல்லா ப்ராசஸிங். இது இந்த பிரெயின் தான் வந்து டோட்டல் பாடிக்கு ஒரு சென்ட்ரல்ல இருந்து செயல்படக்கூடிய விஷயம். அங்க இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும் பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும். சோ அப்ப அதோட லிங்க் பண்ணும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் அப்படிங்கிற, ஏன்னா ப்ராசஸர் தான் கம்ப்யூட்டர்ல மெயின் பர்பஸ். ப்ராசஸர் தான் எல்லாத்துக்கும் டாஸ்க பிரிச்சு கொடுக்கும், எல்லா காம்பனன்ட்ஸும் வேலை பார்க்கறதுக்கு ப்ராசஸர் தான் இன்சார்ஜ். சோ அப்ப அதுபடி பார்க்கும்போது பிரெயின் இஸ் லிங்க்டு டு ப்ராசஸர். இந்த மாதிரி ஒரு கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட லிங்க் பண்ணிருக்காங்க. ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்ப இதுல ஐயோட ஃபங்க்ஷனாலிட்டியும் வெப் கேமராவோட ஃபங்க்ஷனாலிட்டியும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் உங்களால லிங்க் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா odd one in this sequence. சோ இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் வரும். இந்த நம்பர் சீரிஸ் நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா, ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சோ அப்ப odd one in this sequence அப்படின்னு இந்த சீக்வன்ஸ்ல எது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம கொடுத்திருக்க சீக்வன்ஸ் 5, 10, 15, 26 and 37 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதனுடைய பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இதுல பேட்டர்ன் வந்து நல்லா பாருங்க, n ஸ்கொயர் பிளஸ் 1ங்கிற சீரீஸ்ல இருக்கும். எப்படின்னா இப்ப பாருங்களேன் 5 ஸ்கொயர்ல 2 ஸ்கொயர் பிளஸ் 1 which is equal to 5ன்னு வந்திருக்கும். சோ அடுத்து 3 ஸ்கொயர் பிளஸ் 1 which is equal to 9 plus 1 10ன்னு வந்திருக்கும். அடுத்து பாருங்க 4 ஸ்கொயர் பிளஸ் 1 which is equal to 17 வரணும். ஆனா இன்ஸ்டெட் இங்க என்ன இருக்கு பாருங்க 15 இருக்கு. சோ ஆக்சுவலா அது தப்பு. சோ இதே 5 ஸ்கொயர் பிளஸ் 1 equal to 26. அடுத்து பாருங்க 6 ஸ்கொயர் பிளஸ் 1 is equal to 37. சோ மத்த எல்லாமே கரெக்டான ஆர்டர்ல இருக்கு பாருங்க. ஆனா இந்த 15 மட்டும் தப்பா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல 15க்கு பதிலா என்ன வரும் அப்படின்னா 17 வரும். சோ இங்க odd one out அப்படின்னு, odd one னா தப்பா இருக்கு, இருக்கிற ரெகுலரா இருக்கிற சீக்வன்ஸ்ல ஏதோ ஒண்ணு தப்பான சீக்வன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுல 15 அப்படிங்கிறது ஆன்சர். சோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் பார்க்கும்போது n ஸ்கொயர் பிளஸ் 1ங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, n ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிற ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயரிங் பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ, இப்ப இதெல்லாம் வந்து ஸ்கொயரிங்க்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூஸ், அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து 6th क्वेश्चन பாருங்க, which of the following does not exist அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க, மெகாபைட், கிலோபைட், யுகாபைட், ஜிகாபைட். சோ அப்ப இதுல எது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெகாபைட் இருக்கு, கிலோபைட் இருக்கு, ஜிகாபைட்டும் இருக்கு. ஆக்சுவலா மெகாபைட் அப்படிங்கிறது எம்பின்னு சொல்லுவோம், கிலோபைட் அப்படிங்கிறது கேபின்னு சொல்லுவோம், ஜிகாபைட் அப்படிங்கிறது ஜிபின்னு சொல்லுவோம். யுகாபைட்னு ஒரு டேர்ம் வந்து கிடையாது. ஏன்னா இங்க வந்து மெகாபைட், கிலோபைட், ஜிகாபைட் எல்லாமே வந்து
ஸ்டோரேஜோடைய டேட்டா ஸ்டோரேஜோடைய யூனிட்டை தான் இங்க சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்டோரேஜ் யூனிட்ல யுகாபைட்ன்ற ஒரு டேர்மே கிடையாது. சரியா? சோ யுகாபைட்டுக்கு பதிலா என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா யோட்டாபைட்னு ஒன்னு இருக்கு. சோ யோட்டாபைட்னா ஸ்டோரேஜ் யூனிட்ல நமக்கு இருக்கக்கூடியது. ஆனா இங்க யுகாபைட்னு கொடுத்துருக்காங்க. சோ இங்க ஆட்1 எதுவுமே இல்லைங்கிறது இந்த ஆப்ஷன். ஓகேவா? சோ அடுத்து இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எது டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். கேபி, அதுக்கப்புறம் எம்பி, இது என்ன ஆர்டர்ல இருக்கும்னா கேபி, எம்பி, அண்ட் தென் ஜிபி, டிபி, அண்ட் தென் பிபி, பெட்டாபைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இபி, ஜிபி, ஜிகாபைட், ஜெட்டாபைட், அடுத்து ஒய்பி, யோட்டாபைட். சோ இந்த டேர்ம் இது ஆர்டர் வந்து இதுதான் இருக்குது. சைஸ் ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸ் இதுதான் இருக்குதுலே இதுதான் ஹை சைஸ் அப்படிங்கிறது. சரியா? இந்த ஆர்டரையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து 7th ஒன் பாருங்க. இது வந்து டைரக்ஷன் சம். இப்போ மோனதுல வந்து இது வந்து ஆர்டர் எது இல்லையோ அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜெனரலா இது நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது அப்படின்னா டைரக்ஷன். டைரக்ஷன்னாலே இந்த டைரக்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் தென் வெஸ்ட். ஓகே, சோ அப்ப கொடுத்திருக்காங்க என்ன இருக்கு? A is to the east of B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A is to the east of B ன்னு கொடுத்திருக்காங்க. B யோடைய ஈஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப B யோட ஈஸ்ட்னா கண்டிப்பா B வந்து வெஸ்ட்ல தான் இருப்பாங்க வாய்ப்பே. அப்ப B யோடைய ஈஸ்ட்ல தான் யார் இருக்கா அப்படின்னா A. B க்கு ஈஸ்ட் இதுதான், A இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? B is to the north of C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. north of C. C யோடைய நார்த்ல B இருக்காங்க. B ஆல்ரெடி நார்த்ல தான் இருக்காங்க. அப்ப C எங்க இருக்காங்கன்னா B யோடைய சவுத்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து கரெக்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து பாருங்க, D is to the south of C. C யோடைய சவுத்ல D இருக்காங்க. C யோடைய சவுத்ங்கிறது இந்த பக்கம். சோ அகைன் இங்க இருக்கும்போது D இங்கே தான் இருக்காங்க. சோ அப்ப இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் D வித் ரெஸ்பெக்ட் டு A? அப்ப டைரக்ஷன் ஆஃப் D வித் ரெஸ்பெக்ட் டு A எப்படி இருக்குன்னா சவுத் வெஸ்ட்ல இருக்கு. சோ ஆன்சர். ஏன்னா சவுத் வெஸ்ட்ல நடுவுல தான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் D இருக்காங்க. சோ அப்ப சவுத் வெஸ்ட்ல ஆக்சுவலா இருக்காங்க. சோ அதுதான் டைரக்ட் ஏவை நோக்கி பார்க்கும்போது சவுத் வெஸ்ட்ல தான் D இருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரியான டைரக்ஷன் சம்ஸ் எல்லாம் பாத்துக்கணும். அடுத்து 8th ஒன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, if addition is represented by ampersand, multiplication by minus, division by slash and subtraction by x, find the value of 5 ampersand 3 into into 6 minus 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. 5 ampersand 3 in 6 minus 2 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல அவங்க क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? ஆம்பர்சண்டுக்கு பதிலா நமக்கு பிளஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ அதுதான் addition is represented by ampersand. சோ அப்ப இங்க என்ன ஆயிரும்? 5 plus 3 ஆயிடும் ஆம்பர்சண்டுக்கு பதிலா. அடுத்து மல்டிப்ளிகேஷனை மைனஸ்னு போட சொல்லிருக்காங்க. சோ இப்ப மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல மைனஸ், அப்ப 3 minus 6 அப்படின்னு வந்துரும். அதுக்கு அடுத்து பாருங்க, டிவிஷன் by slash and subtraction by x by multiplication அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப subtraction by multiplication கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா இந்த இடத்துல into 2. சரியா? சோ அவங்க கொடுத்திருக்க புது விதப்படி நம்ம இந்த புது எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அப்ப இதுல என்ன ரூல் ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னா போட்மாஸ் ரூல் ஃபார்ம் பண்ணனும். போட்மாஸ் ரூல் வந்து ஃபார்ம் பண்ணனும். பிராக்கெட் ஆஃப், அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். சோ அப்ப இங்க பிராக்கெட் நமக்கு பிரச்சனை இல்லை, இங்க டிவிஷனும் இல்ல. அப்ப அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன். அப்ப 5 plus 3 minus 12 அப்படின்னு வந்துரும். அதுக்கு அடுத்து பிளஸ்க்கு 5 plus 3 யோட வேல்யூ என்ன? 8. அப்ப 8 minus 12 minus 4ங்கிறது ஆன்சர். ஓகே, சோ அப்ப -4 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி போட்மாஸ் ரூல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெப்ரசன்டேஷன்ல கரெக்டா வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. which letter replaces the question mark? இப்போ இங்க ஒரு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த question mark வர இடத்துல என்ன லெட்டர் வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் ரோ பாருங்க. இந்த டாப் ரோல அவங்க என்ன சீக்வென்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லெட்டர்ஸ்ல அந்தந்த லெட்டருக்கான பொசிஷன் வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கணும். ஏங்கிறது 1, பிங்கிறது 2 அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இங்க சிக்கு என்னது அப்படின்னா சிக்கு வந்து 3. ஓகே, அண்ட் தென் அதே மாதிரி ஜிக்கு வந்து 7. ஜியோட பொசிஷன் வந்து 7. எல்லோட பொசிஷன் வந்து 12. ஆரோட பொசிஷன் வந்து 18. ஓகேவா? இப்போ இதோடைய டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க +4 இருக்கும், இங்க +5 இருக்கும், இங்க +6 இருக்கு. சோ அப்ப இந்த ஆர்டர்ல போயிருக்கு.
இப்ப இதே ஆர்டர்ல இங்க வாங்க. இங்க என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எக்ஸ் இருக்கு. லெட்டர் எக்ஸ் அதோடைய பொசிஷன் வேல்யூ வந்து 24. அடுத்து லெட்டர் டி இருக்கு. டி உடைய பொசிஷன் வேல்யூ வந்து 20. அதுக்கு அடுத்து ஓ இருக்கு. ஓ உடைய பொசிஷன் வேல்யூ வந்து 15. சோ இது ரெடியூஸ் ஆகிட்டே வருது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். -4 இங்க -5. அப்ப அடுத்து என்ன வரணும்? -6. -6னா அப்ப இங்க 9 வரும். அப்ப 9ங்கற பொசிஷன்ல என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9ங்கற பொசிஷன்ல வந்து இ வந்து 5 வரும். எஃப் ஜி எஃப் வந்து 6, ஜி வந்து 7, ஜி வந்து 7, ஹச் வந்து 8, ஐ வந்து 9. சோ அப்ப 9th பொசிஷன்ல ஐங்கற லெட்டர் இருக்கு. சோ அப்ப ஆன்சர் வந்து இங்க என்னதுன்னா ஐ. இந்த மாதிரி சீக்வென்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் வச்சு இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸி ஆயிடும். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. இப்ப இதுல வந்து அரேஞ்ச் இன் மீனிங்ஃபுல் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் இன் மீனிங்ஃபுல் சீக்வென்ஸ். அப்பாயின்மெண்ட், கன்சல்டேஷன், சிக், ட்ரீட்மெண்ட், ரெக்கவரி. இதை கரெக்டா ஒரு மீனிங்ஃபுல் சீக்வென்ஸ்ல நீங்க இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கொடுத்துருக்க வார்த்தைகளை பாருங்க. அப்பாயின்மெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். கன்சல்டேஷன் யார்ட்டையோ கன்சல்டேஷன் வாங்குறோம். நமக்கு யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சிக் அடுத்து ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் இருக்கு. இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கு. சோ அப்ப ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் மாதிரி வரும்போது இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நீங்க நினைப்பீங்க. அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிக். நம்ம உடம்பு முடியலன்னா தான் அப்பாயின்மெண்ட்டுக்கே போவோம். ஹாஸ்பிட்டலுக்கே போகணும் நினைப்போம். அப்ப உடம்புக்கு முடியலங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும். சோ அப்ப 3 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப 3ல இங்க 3 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து சிக்குக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். கன்சல்டேஷன் பண்றதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அப்ப 3க்கு அடுத்து 1. சோ இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. 3க்கு அடுத்து 1ங்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு. இப்படி ஆப்ஷனை எலிமினேட்டும் பண்ணலாம் நீங்க. சரியா? டைம் வேஸ்ட் ஆகாது இந்த இடத்துல. சோ அடுத்த 3 1 சிக்குக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்றோம். அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு கன்சல்டேஷன் பண்ணுவோம். டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்றதுங்கிறது 2. சோ அப்ப இந்த ஆப்ஷன் தான் வரும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ரெக்கவரி. சோ ஆன்சர் வந்து இது. சோ இந்த மாதிரியான மீனிங்ஃபுல் சீக்வென்சஸ் அரேஞ்ச்மெண்ட் சம்ஸும் கொடுக்கலாம். ஆர்டர் சம்ஸ். சோ இதெல்லாம் அனலிட்டிக்கல் ரீசனிங். சோ வெறும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. ஏன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல மட்டும் கொஸ்டின்ஸ் கிடையாது. அதுல ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. மத்த செக்ஷன்ஸும் இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு, அனாலிட்டிக்கல் ரீசனிங் இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங். இதுலயுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வரும். சோ அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல இப்ப நான் ஒவ்வொன்றிலயும் ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸா அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது லெட்டர்ஸ் ரிலவென்டான சம், இதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் சம்ஸ், இது டைரக்ஷன் சம்ஸ், இதுல வந்து இது வந்து ஆட் மேன் அவுட் அந்த மாதிரி சீரியஸ், நம்பர் சீரிஸ் இருக்கு. அப்புறம் அனலாகி, பிளட் ரிலேஷன் சம், அனலாகி சீக்வன்ஸ், இந்த மாதிரியான அனலாகி பாருங்க, கோட் சீக்வன்ஸ் பாருங்க, நம்பர் சீரிஸ் பாருங்க, பிளட் ரிலேஷன் பாருங்க. மெயின்லி இந்த இதெல்லாம் கவர் பண்ணுங்க. இதுல இருந்தே நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகம். டைரக்ஷன் சம்ஸ் பாருங்க. சரியா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.